பிரிட்டனில் ஆட்சி மாற்றம், லேபர் கட்சி 400க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி, பிரதமர் ரிஷி சுனக் ராஜினாமா. பிரதமராகும் கெயர் ஸ்டேமர், பச்சை கொடி காட்டுவாரா பிரிட்டன் மன்னர். கனடாவில் உயர்ந்து வரும் வீட்டு வாடகை, 40% புலம்பெயர்ந்தோர் வெளியேற திட்டம். விண்வெளிக்கு செல்கின்றாரா பிரதமர் மோடி, இஸ்ரோ தலைவர் சோம்நாத் கருத்து. மொரிட்டானியா கடலில் 89 புலம்பெயர்ந்தோர் பலி. பிரிட்டன் நாடாளுமன்ற தேர்தலில் தொழிலாளர் கட்சி வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்துள்ளது. மொத்தமாக உள்ள 650 இடங்களில் தொழிலாளர் கட்சி 410 இடங்களிலும், ரிஷி சுனக்கின் கன்சர்வேட்டிவ் கட்சி 119 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளது. பிற கட்சிகள் 112 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளன. இந்நிலையில் முன்னாள் பிரதமர் ரிஷி சுனக் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். பெரும்பான்மைக்கு மேற்பட்ட இடங்களில் தொழிலாளர் கட்சி வெற்றி பெற்றிருக்கும் நிலையில் கீர் ஸ்டார்மர் பிரிட்டனின் புதிய பிரதமராக பொறுப்பேற்க உள்ளார். 14 ஆண்டுகளுக்கு பிறகு தொழிலாளர் கட்சி பிரிட்டனில் ஆட்சியை பிடிக்கின்றது. பிரெக்சிட் எனப்படும் ஐரோப்பிய யூனியனிலிருந்து பிரிட்டன் நாடு வெளியே வந்த பிறகு நடைபெற்ற முதல் தேர்தல் இது என்பது நினைவு கூறத்தக்கது. பிரிட்டன் தேர்தல் வரலாற்றில் மோசமான ஒரு தோல்வியை கன்சர்வேட்டிவ் கட்சி சந்தித்திருக்கின்றது. 2020 தொழிலாளர் கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஸ்டார்மர். தற்போது பிரதமராக இருக்கின்ற இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ரிஷி சுனக் தனது பதவியை இழக்கின்றார். மகிழ்ச்சி மிகுந்த தனது ஆதரவாளர்கள் மத்தியில் பேசிய கீர் ஸ்டார்மர், நாம் சாதித்து விட்டோம் என்று குறிப்பிட்டுள்ளார். மாற்றம் இப்போது தொடங்குகின்றது என்று கூறினார். தோல்வியை ஒப்புக்கொண்டு அதற்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்வதாக ரிஷி சுனக் தெரிவித்துள்ளார். 2019 தேர்தலில் எதிர்க்கட்சியான லேபர் கட்சி 203 இடங்களை மட்டுமே பெற்றது. பாரம்பரியமாக வெல்லக்கூடிய பல இடங்களில் தோற்று போனது. கருத்து கணிப்புகளின்படியே எல்லாம் நடந்துள்ளதாக அரசியல் நிபுணர்கள் கூறுகின்றார்கள். 1997 டானி பிளேயர் பெற்ற வெற்றிக்கு சற்றே நிகரானதாக தற்போதைய தொழிலாளர் கட்சியின் வெற்றி பார்க்கப்படுகின்றது. இதேவேளை பெரும்பாலான தொகுதிகளில் வென்றாலும் முஸ்லிம்கள் அதிகம் வாழும் தொகுதிகளில் தொழிலாளர் கட்சிக்கு ஆதரவு இல்லை. அதிக எண்ணிக்கையிலான முஸ்லிம் வாக்காளர்களை கொண்ட இடங்களில் தொழிலாளர் கட்சிக்கு ஆதரவு குறைவாக இருப்பது இதுவரையிலான முடிவுகளில் தெரிய வந்திருக்கின்றது. 10% அதிகமான மக்கள் முஸ்லிம்களாக அடையாளம் காணும் இடங்களில் தொழிலாளர்களின் வாக்குகள் சராசரியாக 10 புள்ளிகள் குறைந்துள்ளதாகவே கூறப்படுகின்றது. இதேவேளை ஏப்ரல் 2020 தொழிலாளர் கட்சியின் புதிய தலைவராக கீர் ஸ்டார்மர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஸ்டார்மருக்கு 61 வயது. வழக்கறிஞரான கீர் ஸ்டார்மர் 2015ஆம் ஆண்டு முதல் முறையாக எம்பியானார். தொழிலாளர் கட்சியின் தலைவருக்கான தேர்தலின் போது முதல் சுற்றிலேயே கீர் ஸ்டார்மர் 50%க்கும் அதிகமான வாக்குகளை பெற்றிருந்தார். கட்சியின் தலைவரான பிறகு இந்த மாபெரும் கட்சியை புதிய நம்பிக்கையுடன் ஒரு புதிய சகாப்தத்தை நோக்கி அழைத்துச் செல்வதே தனது நோக்கம் என்று கூறினார். இந்த ஆட்சி மாற்றத்திற்கு பிரிட்டனில் இமிகிரேஷன் பாலிசிகள் முக்கிய காரணம் என்கின்றார்கள் அரசியல் நிபுணர்கள். வெளிநாடுகளிலிருந்து தஞ்சமடைய வருவோருக்கான சட்டங்கள் மீது பெரும் அதிருப்தி நிலவி வந்தது. ஐநா சபையை ஏமாற்றம் தெரிவித்திருந்தது கவனிக்கத்தக்கது. மேலும் விலைவாசி உயர்வு மக்களின் வாக்குகள் மாறி விழும் சூழலுக்கு தள்ளியிருக்கிறது. பிரிட்டன் தேர்தல் குறித்து பேசிய லண்டன் கிங்ஸ் கல்லூரியில் பணியாற்றிவிருக்கின்ற ஐரோப்பிய அரசியல் மற்றும் வெளியுறவுத்துறை பேராசிரியர் ஆனந்த மேனன் இது பற்றி கூறுகையில், தொழிலாளர் கட்சி வெற்றி பெறுவதன் மூலம் பிரிட்டனில் மிகப்பெரிய அரசியல் மாற்றத்திற்கு அந்த நாட்டு மக்கள் வித்திட்டுள்ளார்கள். கன்சர்வேட்டிவ் கட்சிக்குள் உட்கட்சி பூசல் பூதாகரமாக வெடித்து வந்தது. அமைச்சர் பதவிக்கான சண்டை, நிலையற்ற ஆட்சி, சரியான செயல் திட்டங்கள் இல்லாததென்று பல்வேறு விடயங்கள் மக்களிடம் அதிருப்தியை ஏற்படுத்தின. அடுத்த நிலையான ஆட்சி அமையும் என்பதில் சந்தேகமில்லை என்றார். இதேவேளை கீர் ஸ்டார்மர் கொடுத்த முக்கிய வாக்குறுதிகளும் தற்போது பேசுபொருளாகியுள்ளது. ஒவ்வொரு வாரமும் 40,000 கூடுதல் பார்வை நேரங்கள் அளித்து தேசிய சுகாதார சேவையின் காத்திருப்பு நேரத்தை குறைப்பது, எல்லை பாதுகாப்பு கவுன்சில் அமைத்து சிறிய படகுகள் மூலம் எல்லை தாண்டி மக்களை கடத்தும் குழுக்களை தடுப்பது, திட்டமிடல் சட்டங்களை திருத்தி புதிதாக 15 லட்சம் வீடுகளை கட்டுவது, புதிதாக வீடு வாங்குகின்றவர்களுக்கு சில முன்னுரிமைகளை வழங்குவது, தனியார் பள்ளிகளுக்கு வரி செலுத்தா காலத்தை ரத்து செய்துவிட்டு 6500 ஆசிரியர்களை புதிதாக பணிக்கு அமர்த்துவது, உலக நாடுகளுடான சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம், இந்தியாவுடான புதிய இந்துக்கள் பண்டிகைகளை பிரிட்டனில் கொண்டாட முழு சுதந்திரம் உள்ளிட்டவை இவரின் கொள்கைகளில் அடங்கும். ஆனால் ரிஷி சுனக்கை போல அதிகப்படியான இந்திய குடியேற்றத்திற்கு எதிரான கருத்துள்ளவராகவே இவர் பார்க்கப்படுகின்றார். இதேவேளை பிரிட்டன் நாடாளுமன்ற தேர்தலில் கன்சர்வேட்டிவ் கட்சியானது தோல்வியை தழுவியுள்ளமைக்கு தானே முழு பொறுப்பேற்கின்றனர் என்று அந்த கட்சியைச் சேர்ந்தவரும் பிரதமருமான ரிஷி சுனக் தெரிவித்துள்ளார். தோல்வி குறித்து அவர் கூறுகையில், தேர்தலில் லேபர் கட்சி வெற்றி பெற்றுள்ளது. நான் கீர் ஸ்டார்மரை தொடர்பு கொண்டு பேசினேன். அவருக்கு எனது வாழ்த்தினை தெரிவித்தேன். இன்று ஆட்சி அதிகாரம் அமைதியான முறையில் கைமாறியுள்ளது. நம் நாட்டின் எதிர்காலம் சார்ந்து நாம் அனைவரும் நம்பிக்கை அளிக்கும் வகையில் ஆட்சி அமைப்போம். இந்த தோல்விக்கு நான் முழு பொறுப்பேற்கின்றேன். என்னை மன்னிக்கவும் என்று தெரிவித்துள்ளார். இதேவேளை தேர்தலில் வெற்றி பெற்ற பின்னர் வென்ற கட்சியை
பிரிட்டன் அரசர் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுப்பது வழக்கமாக உள்ளது. ஜனநாயகத்துக்கு அப்பாற்பட்டு அரசர் தான் விரும்புகின்றவரை பிரதமராக நியமிக்க முழு அதிகாரம் உள்ளது. தொழிலாளர் கட்சி சார்பில் ஹெல்ஸ்டேர்மர் வெற்றி பெற்றாலும் தற்போதைய அரசர் 3ஆம் சார்ல்ஸ் தான் அவர் பிரதமராக ஆக வேண்டுமா இல்லையா என்பதை முடிவெடுப்பார். கனடாவின் உயர் வீட்டு வாடகை காரணமாக புதிதாக புலம்பெயர்ந்தவர்களில் பலர் வேறொரு மாகாணத்திற்கு செல்வது அல்லது நாட்டை விட்டு வெளியேறுவது குறித்து திட்டமிட்டு வருகின்றார்கள் என்று சமீபத்திய ஆய்வு ஒன்று கூறுகின்றது. கனடாவில் வீட்டு வாடகை கொடுப்பது என்பது பெரிய பிரச்சனையாக மாறியுள்ளது. ARI எனும் ஆய்வமைப்பு நடத்திய கருத்து கணிப்பு ஒன்றில் கனடாவின் உயர் வீட்டு வாடகை காரணமாக கனேடியர்கள் 28% வேறொரு மாகாணத்திற்கு செல்வது குறித்து தீவிரமாக திட்டமிட்டு வருவதாக தெரிவித்துள்ளது. 18% ஆல்பர்டாவிற்கு செல்ல திட்டமிட்டு வருகின்ற நிலையில் நாட்டை விட்டு வெளியேறவும் சிலர் திட்டமிட்டு வருகின்றார்கள். நாட்டில் 16% பேருக்கு மட்டுமே சொந்த வீடு இருக்கும் நிலையில் வீடு வாங்குவது பிரச்சனையாக இருந்தது போக இப்போது வீட்டு வாடகை கொடுப்பதை கடினமாக மாறியுள்ளது. புதிதாக புலம்பெயர்ந்தவர்களில் சுமார் 40% பேர் உயர் வீட்டு வாடகை காரணமாக நாட்டை விட்டு வெளியேறுவது குறித்து திட்டமிட்டு வருவதாகவும் அந்த ஆய்வின் முடிவுகள் கூறுகின்றன. இதேவேளை கனடாவில் படிக்கும் வெளிநாட்டு மாணவர்கள் இந்த ஆண்டு பல மாற்றங்களை எதிர்கொண்டு வருகின்றனர். இந்த மாற்றங்கள் கனடாவில் பயிலும் வெளிநாட்டு மாணவர்களுக்கு நிரந்தர வதிவிடம் கிடைப்பது உத்தரவாதம் இல்லை என்பதை சுட்டிக்காட்டுகின்றது. கனடாவில் வேலை செய்வதற்கும் பட்டப்படிப்புக்கு பிறகு நாட்டில் நிரந்தரமாக குடியேறுவதற்கும் பல வழிகள் இருந்தாலும் கனடாவின் சட்டத்திட்டங்களும் அதில் கொண்டுவரப்படுகின்ற மாற்றங்களும் அதனை எளிதாக அனுமதிப்பதில்லை என்றே கூறப்படுகின்றது. விண்வெளிக்கு செல்லும் மனிதர்களில் பிரதமரும் ஒருவராக இருப்பார் என்று இஸ்ரோ தலைவர் சோம்நாத் கூறியது மக்கள் மத்தியில் கவனத்தை ஈர்த்துள்ளது. பிரதமர் மோடி இதுபோன்ற விடயங்களில் மிகவும் ஆர்வம் காட்டுகின்றவர். அதாவது கடலுக்கடியில் செல்வது, விண்வெளிக்கு செல்வது போன்றவற்றில் அவர் ஆர்வமுள்ளவர் என்று கூறப்படுகின்றது. உதாரணமாக மோடி கடலுக்கடியில் சென்று துவாரகையை பார்த்து வந்ததும் இதுபோன்ற பல புதிய விடயங்களை பார்க்க வேண்டும் என்று விரும்புகின்றவராகவும் கூறப்படுகின்றது. அந்த வகையிலேயே இஸ்ரோ விண்வெளித்துறையில் பல முயற்சிகளை செய்து வருகின்றது. விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்புகின்ற முயற்சியில் 9,000 கோடி மதிப்பிலான ககன்யான் என்ற திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. இதற்கு பல சோதனைகளையும் முயற்சிகளையும் செய்து வருகின்றது இஸ்ரோ. 2025ஆம் ஆண்டு 4 விண்வெளி வீரர்களை விண்வெளிக்கு அனுப்ப திட்டமிட்டுள்ளது இஸ்ரோ. இந்நிலையில் சமீபத்தில் பேட்டியளித்த இஸ்ரோ தலைவர் சோம்நாத் விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் ககன்யான் திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்படும் என்றும் விண்வெளிக்கு செல்லும் மனிதர்களில் பிரதமர் மோடியும் ஒருவராக இருக்க வாய்ப்பு இருக்கின்றது என்றும் தெரிவித்தார். மொரிட்டானியா கடற்கரையில் படகு கவிழ்ந்ததில் ஐரோப்பாவிற்கு செல்கின்ற சுமார் 89 புலம்பெயர்ந்தோர் உயிரிழந்துள்ளதாகவே கூறப்படுகின்றது. இதில் பலரை காணவில்லை என்று அரசு செய்தி நிறுவனம் அறிவித்துள்ளது. நாட்டின் தென்மேற்கு நகரமான எண்டியாகோவிலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் அட்லாண்டிக் பெருங்கடலின் கடற்கரையில் ஜூலை 1ஆம் தேதியன்று கவிழ்ந்த ஒரு பெரிய பாரம்பரிய மீன்பிடி படகில் இருந்த 89 பேரின் உடல்களை மொரிட்டானியா கடலோர காவல்படை மீட்டுள்ளது என்று மாநில செய்திகள் கூறுகின்றன. இதில் 5 வயது சிறுமி உட்பட 9 பேரை கடலோர காவல்படையினர் மீட்டனர். செனகல் காம்பியாவின் எல்லையிலிருந்து 170 பயணிகளுடன் படகு புறப்பட்டு சென்றதாகவும் காணாமல் போனவர்கள் எண்ணிக்கை 72ஆக உயர்ந்துள்ளதாகவும் உயிர் பிழைத்தவர்களை மேற்கோள் காட்டி நிறுவனம் மேலும் தெரிவித்துள்ளது. இவை சமீபத்தில் வெளியான செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றன. செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க. மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள samoogamedia.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.